சார் இப்போ நான் வேலைக்கு போறதுனால எங்க அப்பாவுக்கு ரூபாய் கொடுக்க முடியும்னா என்னால கொடுக்க முடியும். எங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்பா கொடுப்பாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க. நான் இவர்கிட்ட போயிட்டு எங்க அப்பாவை பார்க்க போறேன், எனக்கு ஒரு 100 ரூபாய் தாங்க, 500 ரூபாய் தாங்கறேன்னா எனக்கு உனக்கு எதுக்கு ரூபாய், நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வைக்கிறல, பேசாம வீட்டுல அப்படிலாம் போய் ஒன்னும் கொடுக்க கூடாது அப்படிங்க. அவங்க அப்பா 100 ரூபாய் கேட்பாரு, எதுக்குன்னு கேளுங்க. என்னவா இருக்கும்? எதுக்குமா கோட்டுருவாங்க? என்ன கொடுமை சரவணன். இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? இல்ல இருக்கிற கெபாசிட்டிக்கு நமக்கு தேவையான்னு கேக்குறேன். அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவா. சார் அவர் என்னத்தை வாங்கினாரோ அது ரெண்டாவது, தன்னோட தகப்பனுக்கு நான் கொடுக்கறதுல இது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பா பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. என்னோட சம்பளத்துல நான் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு நான் கேக்குறேன். என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? எங்கப்பா நீ 150 ரூபாய்க்கு ஓட்டர் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இல்லம்மா இப்போ ஏமா பிரச்சனை பார்த்தா ரெண்டே ஒண்ணா அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, அன்னைக்கு எதுவுமே செய்யறது இல்ல. அவங்க என்னது இது? தட்டு அம்மா வராங்க, அப்பா வராங்க, அக்கா வராங்கன்னா அன்னைக்கு ஆட்டு அடிப்பா, அசந்தா எண்ணெயும் தூக்கி போட்டு அடிச்சாலும் அடிப்பா.